அவங்களுக்கெல்லாம் அப்படி வந்திருப்பாங்கல்ல. தெரியாம இருக்காங்க. முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா தாழ்ந்தவன் உயர்ந்தவன் யாருமே கிடையாது. அப்படி இருந்தா ஆண்டவர் வந்து வேற வேற மாதிரி படைச்சிருப்பாரு இல்லையா? ஸோ வந்து மக்களால் படைக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒண்ணுதான். அதனால இது வேற ஏதாவது இருக்கும் நடந்துருச்சுன்னா எல்லாரும் வேற மாதிரி ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இன்னும் 4 நாள் அந்த பையனோட ஃபேஸ் கூட இவங்க பார்க்காம இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேதனையும் வலிகளும் இருக்கு. ஸோ உங்களோட கட்சியிலேருந்து நீங்கள் முழு சப்போர்ட் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. அவங்க ஆமாம். அப்புறம் ஆமாம், ஏன்னா இன்னுமே வந்து சிஎம்லாம் வந்து ஒரு இடம் அஜித் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கால் பண்ணி சாரியெல்லாம் கேட்டாங்க. இங்கே வந்து ஒரு 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 இப்போ நம்ம கலெக்டர் யாருமே நேரில் வரவும் இல்லை, எந்த ஒரு ரிக்வெஸ்ட் எதுவுமே கேட்கவே இல்லை. எங்களோட கோரிக்கை என்னன்னு கூட கேட்கல. அரெஸ்ட் பண்ணுறேனாங்க, ஆனால் இன்னும் வரவே இல்லை. அப்போ வந்து இதை சுற்றி வேடிக்கை பார்க்குற மாதிரி தானே எல்லாத்துக்கும் தோணும். ஸோ இது வந்து சட்டமன்றத்தால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆணவ படுகொலைகள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு லா கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து நம்மளுடைய அரசானது அதை மேற்கொள்ள வேண்டும். முற்றுப்புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். இந்த ஆணவ படுகொலைங்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள், கோரிக்கை. தனி சட்டம் கொண்டு. ஏன்னா காலங்கள் மாற மாற இப்போ ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் யோசனை பண்ணுறாங்க. ஸோ ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு என்ன எப்படி அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிருமே சமம்னு சொல்லி பார்க்குற மாதிரி நம்ம நிலைமை வரணும். அது வந்து நம்மளுடைய அரசு, தமிழ்நாடு அரசு தான் அது மேற்கொண்டு துரிதமான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்கள் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்ததுல இந்த ரிசல்ட் வந்து வெளிவந்திருக்கு. ஆய்வுல வந்து ஆணவ படுகொலை வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. அது தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு, மற்ற மாவட்டங்களும் இருக்கு, தென் மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்கு அப்படிங்கறது ஆய்வுல மேற்கொண்டிருக்காங்க. கொடுக்காதனாலதான் இருக்கு. ஏன்னா இப்போ மனுஷனுக்கு அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னா உணவு, உடை, நல்ல கல்விதான் கேட்கிறோம். 4வது முக்கியமான நீதி வேணும்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா என்ன நடக்குது, தப்பு நடக்குதா, அந்த இடத்துல நீதியை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அந்த நிலைமையில தான் நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ. அதனால மக்களாக படைக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒண்ணுங்கிற சமநிலையை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும். இந்த ஜாதிய படுகொலையின் வந்து ஆணவ படுகொலை நடக்காம இருக்கிறதுக்கு முற்றுப்புள்ளிக்கு ஒரு தீர்மான லா வந்து புதுசா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் நாங்க. சட்டம் ஏற்றும் தீர்மானம் பண்ணுங்கிற என்னென்னமோ நடக்குது நாட்டுல. சோ கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இது ஒரு முற்றுப்புள்ளியா ஒரு தொடக்கமா இருக்கக்கூடாது. நம்ம கவினோட இறப்பு வந்து இது தொடக்கமா இருக்கக்கூடாது, முற்றுப்புள்ளியா இருக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அது இல்லாம அவங்க பெற்றோர்கள், அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ, உடனே இருந்தாங்களோ அத்தனை பேர்த்தையும் கைது செய்யணும், நிரந்தரமான பணி நீக்கம் செய்யணும். இதான் எங்களோட பொதுமக்கள் சார்பா எங்களோட கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். சார் பணி நீக்கம் பண்ணிட்டாங்க, உள்ள கஸ்டடியில தான் வச்சிருக்காங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ணி இது பண்ண மாட்டேங்காங்க. இப்போ அவங்க போலீஸுமே வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்றும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எங்களை 3 மணி நேரம் அங்கே உட்கார வச்சிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டெப் எடுக்கணும், ஸ்டெப் நாங்க எப்படி எடுப்போம், அரெஸ்ட் பண்ணுவோம், நம்மள பாதுகாக்கிறது நம்மளுக்கு தெரியாது. போது மக்களை பாதுகாக்க வேண்டிய அவங்களோட பையனே கொலை குற்றவாளியா இருக்கான், அவங்கள பாதுகாக்குது அரசானது. கொலை நடந்த இடத்துல இருந்து பையனை ஒன்று பிடிச்சு கொடுத்ததும் அவர் தான் கொடுத்திருக்காரு. கொலை பண்ணி கிடக்கும் போது சொன்னதும் அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்ப அவரே அரெஸ்ட் பண்ண கூடாது, என்ன நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பையன் வெட்டுப்பட்டு கிடக்காம சொல்லி எஸ்ஐக்கு போன் அடிச்சு சொன்னதும் அவர் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவனை கொண்டு பிடிச்சு கொடுத்தது அப்ப அவர் தூண்டுதல் இல்லாம எப்படி பிடிச்சு கொடுப்பாரு? அவர் வேலை பார்த்துட்டு இருக்கவர் எதுக்கு இங்க வாராரு? எல்லாமே அவர் லோக்கல்ல ஒரு வீட்டு முன்னாடி தான் பாடி கிடக்கு.
அவரு தான் அடையாளமே அவர் காமிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் வெட்டிருக்காங்க சார். அவரு தான் அடையாளம் காமிச்சிருக்காரு. இதுதான் கவி அவங்க மச்சான் வாங்க ஏறுங்கன்னு சொல்லி மச்சான்னு சொல்லி கூட்டிட்டு போய் தான் வெட்டிருக்காங்க. எல்லாம் பிளான் பண்ணி சிசிடிவி எங்கெல்லாம் அப்படி சொல்லி தான் குடும்பமே சேர்ந்து தான் சார் இந்த கொலை பண்ணிருக்காங்க. எல்லாருமே உறவாடி இருக்காங்க. 10 வருஷம் காதல் நீடிச்சுட்டே தான் இருந்திருக்கு. எந்த அஃபென்ஸ் கேஸ் எதுவுமே கிடையாது இது வரைக்கும். அப்ப அந்த பையன் டக்குன்னு ஒண்ணு பண்றானா அது என்ன காரணம்? அப்ப பழக்கம் இல்லாம அவங்க வண்டியில ஏற மாட்டாங்க மேடம். பண்ண முடியும். சோ யாரோட உடனே இல்லாம அந்த பண்ண வாய்ப்பே இல்ல பண்ண. ஒரு நிமிஷம் நீங்க மட்டும் வாங்க சொல்லி ஒரு நிமிஷம் செல்வ பிரதே லைன்ல இருக்க பேசிட்டாரு. இந்த பையனோட அப்பா செல்வ பிரதே லைன் பேசிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துறேன். அவங்க உடனே கைது பண்ணிட்டு அறிக்கை விடுங்க. கைது பண்ணிட்டு கைது பண்ணிட்டு செல்வ பிறந்த எடுங்க. நான் இதுல ஆடியோ மைக் போட்டிருக்கேன். கரெக்டா இருக்கு. இருவரையும் உடனே கைது செய். 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 குற்றவாளியை உடனே கைது செய். குற்றவாளியை உடனே கைது செய். கைது செய். குற்றவாளியை உடனே கைது செய். 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 சிறையில் நடை. 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 பாதுகாக்காதே. 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 ஆணவ படுகொலை செய்த. ஆணவ படுகொலை செய்த. ஆணவ படுகொலை செய்த. ஆணவ படுகொலை செய்த. போலீஸ் அதிகாரிகளை. போலீஸ் அதிகாரிகளை. போலீஸ் அதிகாரிகளை. போலீஸ் அதிகாரிகளை. பாதுகாக்காதே. 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 கைது செய். கைது செய். கைது செய். கைது செய். குற்றவாளிகளை கைது செய். குற்றவாளிகளை கைது செய். ஆணவ படுகொலை செய்த. ஆணவ படுகொலை செய்த. ஆணவ படுகொலை செய்த. ஆணவ படுகொலை செய்த. போலீஸ் அதிகாரிகள். போலீஸ் அதிகாரிகளை. சரவணன் கிருஷ்ணகுமாரியை. சரவணன் கிருஷ்ணகுமாரியை. போலீஸ் அதிகாரிகள். போலீஸ் அதிகாரிகளை. சரவணன் கிருஷ்ணகுமாரியை. சரவணன் கிருஷ்ணகுமாரியை. கைது செய். கைது செய். கைது செய். கைது செய். சிறையில் அடை. சிறையில் அடை. சிறையில் நடை. சிறையில் நடை. தமிழக அரசு. தமிழக அரசு. தமிழக அரசே. தமிழக அரசே. நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. துணை போகாதே. துணை போகாதே. துணை போகாதே. துணை போகாதே. ஆணவ படுகொலைக்கு. ஆணவ படுகொலைக்கு. ஆணவ படுகொலைக்கு. ஆணவ படுகொலைக்கு. துணை போகாதே. துணை போகாதே. துணை போகாதே. துணை கைது செய். கைது செய். கைது செய். கைது செய். சிறையில் அடை. சிறையில் அடை. சிறையில் நடை. சிறையில் நடை.